வணக்கம். மே மாதம் 7ஆம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக லான்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குயிக்காக ஒவ்வொரு மணி நேரமும் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. வேகமாக சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. பாகிஸ்தான் சைட்லேருந்து நிறைய தாக்குதல்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்தியா சைட்லேருந்து அதுக்கு பதிலடிகளும் கொடுக்கப்படுது. இன்டர்நேஷ்னல் மீடியாவும் இந்த சிச்சுவேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் மீடியாவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சிச்சுவேஷனை வாட்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை ஒட்டி டிஸ்கஸ் பண்ணப்படுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெருசாக பேசப்படாத ஒரு யூனிக்கான ஒரு ஆங்கிளும் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆங்கிளும் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பொதுவாக அமெரிக்காவை பொறுத்தளவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா நிறைய நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுவாங்க. குறிப்பாக இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய போர்களில் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆன ஆயுதங்கள் யூஸ் பண்ணப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலாக இருக்கலாம், அதே மாதிரி யுக்ரைனாக இருக்கலாம். இந்த மாதிரி நாடுகள் போரில் சண்டை போடும்போது இப்போ கூட அவங்களோட ஆயுதங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆயுதங்களை யூஸ் பண்ணும்போது ரெகுலராக அமெரிக்கன்ஸை பொறுத்தளவில் அவங்களோட ஆயுதங்கள் எப்படி களத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து களத்தில் சண்டை நடக்கும்போது ஆயுதங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறித்த அந்த ரிப்போர்ட்ஸும் பார்த்தோன்னா அமெரிக்கன்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபீட்பேக்லாம் கிடைக்கும் போது தான் அதை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் அந்த ஆயுதங்களை இன்னும் பெட்டராக மாற்ற முடியும், அந்த ஆயுதங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டராக்க முடியும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு போர்க்களத்திலையும் இந்த ஆயுதங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அமெரிக்கன்ஸ் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்தளவில் இந்த ஆப்ரேஷனோட ஹைலைட்டே என்னன்னா, இந்தியர்கள் ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏறக்குறைய ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 36 ரஃபால் விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து வாங்குறாங்க. ஏறக்குறைய $9 பில்லியன் நம்ம வாங்குறோம். இது பெரிய ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அதே போல் மிராஜ் 2000 இருக்கலாம், சுக்காயா இருக்கலாம். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹேமர், அப்புறம் ஸ்கேல்ப், இந்த மிசைல்ஸையும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே யூரோப்பியன் மேட் ஆயுதங்களாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கலாம், ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கலாம், மிசைல்ஸாக இருக்கலாம், எல்லாமே மோஸ்ட்லி பிரெஞ்சு மேனுஃபேக்சர்ட் அப்புறம் யூரோப்பியன் மேனுஃபேக்சர்டு ஆயுதங்களா இருக்கு. இதே இது நம்ம பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்காக அவங்க J-10 ஏர்கிராஃப்ட்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ அது பார்த்தோம்னா சைனீஸ் மேட் ஏர்கிராஃப்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க PL-15 மிசைல்ஸையும் நமக்கு எதிராக யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ அதுவும் பார்த்தோம்னா சைனீஸ் மேட் மிசைல். ஸோ இப்போ சண்டை களத்தில் யாருக்கும் நடக்குதுன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் யாருதுன்னு பார்த்தோம்னா, இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸாக இருக்குது. இன்னொரு சைடில் பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே மோஸ்ட்லி சைனீஸ் மேட் ஆயுதங்களாக இருக்குது. ஸோ களத்தில் சண்டை ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்தாலும் இன்னொரு ஆங்கிளில் டெக்னாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா சண்டைன்றது வெஸ்ட்டுக்கும் சைனாவுக்கும் இடையே நடக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வெஸ்ட்டை பொறுத்தளவில், அதுவும் குறிப்பாக அமெரிக்கர்களை பொறுத்தளவில், இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த மோதல் இருக்கு இல்லையா, அது ஒரு விதமான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இப்போ அவங்கள பொறுத்தளவில் இந்த கான்ஃப்ளிக்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா என்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறாங்க, சைனா யூஸ் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கலாம், சைனா யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸாக இருக்கலாம், அது வெஸ்ட் உருவாக்கின ஆயுதங்களுக்கு எதிராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இப்போ இந்தியர்கள் வெஸ்டர்ன் மேட் ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆயுதங்களுக்கு எதிராக சீனர்கள் உற்பத்தி பண்ண ஆயுதங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, கஷ்டப்படுதா, சீனர்களோட ஆயுதத்தை வெஸ்டர்ன் ஆயுதங்களால் பெட்டராக ஈஸியாக கவுண்டர் பண்ண முடியுதா, இல்லைனா ஏதாவது சிக்கல்கள் இருக்குன்னா எப்படி அதை பெட்டர் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அமெரிக்கர்கள் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கர்களை பொறுத்தளவில் வரக்கூடிய நாட்களில் அவங்க டெஃபினட்டாக இந்தியாவோடையும் ரொம்ப க்ளோஸாக அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ களத்தில் இந்தியா தான் அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அமெரிக்கர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்தியன்ஸ் கிட்ட இருந்து இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். நிறையா இன்புட்ஸ் வந்து இந்தியன்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவைப்படும். இதே விஷயத்த கண்டிப்பாக சீனர்களும் பண்ணுவாங்க.
சீனர்களும் அதே போல பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தானோட சேர்ந்து க்ளோஸாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் மேட் ஆயுதங்கள்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயங்களை அவங்களும் ரொம்ப க்ளோஸாக ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த விஷயத்த வெஸ்ட்டும் சைனாவும் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒரு சைடில் ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. அமெரிக்கர்கள் ஹெவியாக டாக்ஸ் பண்ணுறாங்க சைனீஸ் ப்ராடக்ட்ஸை. அதே மாதிரி சீனர்களும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடில் ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் தாய்வான் இஷ்யூன்னு வரும்போது அமெரிக்கர்களுக்கும் சீனர்களுக்கும் அங்கேயும் பிரச்சனை வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல தாய்வான் இஷ்யூ பெரிய ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட் அது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அவங்க தயாராக வேண்டிய ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில் அமெரிக்கர்கள் சீனர்களோட ஆயுதங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. சீனர்களும் அதே வேலையை பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ் களத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயத்த அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுனாலும் கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகி நம்ம பார்த்தோம்னா இதுக்கு இந்த மோதலுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஆங்கிளும் இருக்கு. இந்தியா சைட்ல வெஸ்ட் நிற்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு பின்னாடி சைனா இருக்காங்க. வெஸ்டோட ஆயுதங்களும் சைனாவோட ஆயுதங்களும் பார்த்தோம்னா களத்துல மோதிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மோதல் இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் மோதல் இருக்கு இல்லையா, இது ஃபியூச்சர்ல வெஸ்ட்டுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்களையும் கூர்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அது ஸ்ட்ரெயின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது எங்க போய் முடியுது அப்படின்ற விஷயம் தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.